கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23, 24. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கூடியிருந்த யூதர்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிற அவர்கள் ஓய்வு நாளிலே இயேசு சுகமாக்கினதை குறித்து அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஓய்வு நாளிலே நீர் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யாதிருங்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அவர்கள் வெளிப்பிரகாரமான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறதுனாலே அவர்கள் பரிசுத்தத்தை அடைய முடியவில்லை. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் படியே அவர்கள் செய்கிறதைத்தான் சாதித்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கு நீதியை நடப்பிக்கிறதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் செய்கிற காரியத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய காரியங்களை அவர்கள் உணராதிருந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற ஒரு வெறுப்பு. அவர் நீதியான காரியங்களை செய்கிறாரே, நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பான காரியங்களை செய்கிறதாக அவர்கள் நினைத்து அவர் மேல் அவ்வளவு ஆக்ரோஷமாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துக்கே அவர்கள் வந்துவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்யவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறீர்களா என்று தான் அவர் கேட்கிறார். இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை குணமாக்கிறதுனால என்மேல் எரிச்சலாகலாம் இருக்கலாமா என்று கேட்கிறார். இங்கே பார்க்கிறோம், லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தை ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். 18 வருஷமாக சாத்தான் ஒரு ஸ்திரியை கட்டியிருந்தார். வியாதியின் மூலமாக அவளை கட்டி வைத்திருந்ததை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அந்த நாளிலே விடுவிக்கிறதை பார்க்கிறோம். இதே ஜெப ஆலய தலைவன் சொல்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13, 14. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அப்படி சொல்லும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்கலாமா? தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொல்லுகிறாரோ, எதை காண்பிக்கிறாரோ அதை தான் அவர் இந்த உலகத்திலே செய்து கொண்டு வந்தார். தாமாக எதுவுமே அவர் செய்யவில்லை என்று சொல்லி யோவானில் நாம் பார்க்கிறோம். அப்படியாக நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவானவர்
நீதியை நடப்பிக்கிறவராய் இருக்கும் பொழுது அந்த நாட்களில் யூதர்களும் பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் அவர் மேல் வெகுண்டு எழுகிறதை பார்க்கிறோம். இதே போலதான் இந்த நாட்களிலும் கூட நாம் அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இருந்த வண்ணமாகவே நாமும் நீதியை நடப்பிக்க முடியாதவர்களாக நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களையே நாம் பேசிக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இதைத்தான் தேவன் கடந்த நாளிலே என்னை உணர்த்தினார். தோற்றத்தின்படியே நாம் தீர்ப்பு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். வெளிப்பிரகாரமான காரியத்தை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதோ நியாயந்திருக்குதோ நம்மிலிருந்து புறப்பட்டு போகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் அதை விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து அப்படியாக இரக்கமுள்ளவராக இருந்து அந்த 18 வருஷமாக சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த ஸ்திரியை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அவர் பார்த்தார். சாத்தான் பிடியிலிருந்து அந்த ஸ்திரியை விடுவிக்கிறது தான் அவர் பிரதானமாக பார்த்திருந்தார். அது ஓய்வு நாளா, அது எந்த நாள் என்கிறதை அவர் அறிக்கவில்லை. சாத்தான் பிடியிலிருந்து அந்த ஸ்திரியை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு காரியத்திலே, ஒரு விஷயத்திலே வெளிப்பிரகாரமான காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அதை செய்யும் பொழுது அது வெளிப்பிரமாக எல்லாருக்கும் அது குற்றமாகவே தெரியும். ஆனால் தேவன் மனுஷன் பார்க்கிற வண்ணமாக அவர் பார்க்கிறதில்லை. அவர் இதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். அங்கு நீதி செய்ய அவர் விரும்புகிறார். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். அதே போல தான் நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அந்த கட்டுகளிலிருந்து, அந்த குற்றச்சாட்டுகளிலே அகப்பட்டு இருக்கிற சகோதரனை சகோதரியை நாம் விடுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் பார்க்கணும். நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படி சொல்லுகிறார். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள். மற்றவர்கள் எல்லாரும் குற்றப்படுத்துவார்கள். அது நியாயமான காரியமாகவே தெரியும் வெளியே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சாத்தான் எந்த விதத்திலே அந்த சகோதரியை கட்டி வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த கட்டிலிருந்து நாம் விடுதலை செய்வர்களாக இருக்கட்டும். நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர்களாக இருக்கட்டும். அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் செய்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே பார்க்கிறோம், 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். வெகு நாளாய் வியாதிஸ்தனாய் இருந்த அந்த சகோதரனை கண்டு, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று பார்க்கிறார். அந்த சகோதரனை கூட ஓய்வு நாளில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார். அதையும் அந்த யூதர்கள் பொறுத்து கொள்ளாதபடிக்கு அவர் மேல் மூர்க்க வெறி கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக வெகுண்டு எழுகிறதை பார்க்கிறோம். அவர் நீதியை நடப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக உலகத்திலே இந்த 33 ஆண்டு காலங்களும் தேவன் அவருக்கு நியமித்த காலத்திலே அவர் நீதியாய் வாழ்ந்தார், நீதி செய்கிறவராய் இருந்தார். யாரையும் அவர் நியாயந்தீர்க்கவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்தீர்க்கீர்கள், நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கதில்லை என்று சொல்கிறார். நான் நியாயந்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். நான் தனித்திலேன் என்று சொல்கிறார். இப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை தோற்றத்தின்படி நாம் தீர்ப்பு செய்கிறவர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழக்கவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களாகிய நல்ல குணங்களை, இரக்க குணத்தை, மன்னிக்கிற சுபாவத்தை
நாம் இலக்கவர்களாக நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நன்றாக புரியும். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜாவுடைய ஒரு தீர்ப்பு, அது நீதியான தீர்ப்பாக இருந்தது என்று பார்க்கிறோம். 2 வேசிகள் ஒரே சமூகத்திலே பிரசவித்து அவர்கள் குழந்தைகள் ஒரே இடத்திலே இருக்கிறார்கள், ஒரே வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஸ்திரீ பிள்ளை மேல் புரண்டு விழுந்ததனால் அந்த பிள்ளை இறந்து போகிறது. இறந்து போன உடனே இறந்து போனவள் அது உயிரோடு இருக்கிற குழந்தையை தன் பக்கமாக எடுத்துக்கொண்டு இறந்து போன குழந்தையை இன்னொருத்தியினுடைய பக்கமாக போட்டுவிட்டாள். அதிகாலையில் எழுந்து அந்த ஸ்திரீ அந்த குழந்தையை பாலூட்டும்படியாக எடுக்கும் பொழுது அது செத்து போயிருக்கிறது. அப்பொழுது பார்க்குறார், இது என்னுடைய குழந்தை இல்லை என்பதை அவர் கண்டுகொள்கிறார். கண்டுகொண்டு இந்த 2 ஸ்திரீகளுமே வாக்குவாதம் செய்து ராஜாவின் இடத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் செத்துப்போன குழந்தையினுடைய தாய் அவள் அங்கு சாதுரியமாக ராஜாவிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். செத்துப்போன குழந்தையுடைய தாய் ராஜாவினிடத்தில் மிகவும் சாமர்த்தியமாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாயோ ஒன்றும் பேசாதபடிக்கு அவள் அழுது கொண்டு இருக்கிறார். ஒரு நீதிக்காக அவள் அழுது கொண்டு இருக்கிறார். அங்கே சாலமோன் ராஜா இந்த சம்பவத்தை பார்க்கிறார். ஆனால் அவள் தோற்றத்தின்படி பார்க்க போனால் சாமர்த்தியமாய் பேசக்கூடிய காரியங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த சிறியின் பக்கமாக தீர்ப்பை சொல்லிவிட முடியும். அது நியாயமான தீர்ப்பாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் சாலமோன் ராஜா அப்படி செய்யவில்லை. ஏன்னா அவனுக்குள்ளாக தேவ ஞானம் இருந்தது. அவன் ராஜாவுக்கு முன்பாகவே தேவனிடத்தில் கேட்டிருந்தான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படிக்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொன்னான். அந்த தேவ ஞானம் இருந்ததுனால தான் அவன் அங்கே ஒரு நீதியான ஒரு தீர்ப்பை சொல்ல முடிந்தது. அங்கு தேவன் அங்கு ஒரு நீதியான தீர்ப்பை கொடுக்கிறதே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம், இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக சூழ்நிலையிலே உண்மைக்கு புறம்பான காரியத்தையும் நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய மனசாட்சியும் மழுக்கி மற்றவர்களுடைய காரியத்திலே நாம் வாதாடுகளாய் அநேக காரியங்களில் நாம் இருக்கிறோம். இது தேவன் அருவருக்கிறார். என்னுடைய காரியத்திலே உண்மைக்கு புறம்பான காரியத்தை நான் மறைத்து என்னுடைய மனசாட்சியை மழுக்கி தேவனோடு கூட மற்றவர்களோடு கூட நான் வாதாடுகிறவர்களாய் இருக்கிறேன். ஆனால் தேவன் நீதிபரர், அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி. அவர் தீர்ப்பு செய்யும் பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியிருக்கும், தலை குனிய வேண்டியதாக இருக்கும். அதைத்தான் நான் உணர்ந்தேன். தகப்பனே, நான் அப்படிப்பட்ட ஒரு மதியீனமான காரியத்தை நான் செய்து விடாதபடிக்கு, உண்மைக்கு புறமான காரியத்திலே எந்த ஒரு காரியத்தை கூட நான் மறைத்து மற்றவர்களிடத்தோடு நான் வாதாடபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படி தான் நான் கேட்க வேண்டியிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அப்படியாக தேவனத்திலே கேட்க வேண்டியிருக்கு. நம்முடைய இருதயம் அப்படியாக பூலோக வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய காரியங்களே நாட்ட முடியவர்களாக, எனக்கு லாபமாக இருக்கிற காரியங்களே, எனக்கு நலமாய் தோன்றுகிற காரியத்திலே நான் அந்தளவுக்கு தேவனை விட்டு விலகி என்னுடைய மனசாட்சியை வழுக்கி நான் நினைத்த காரியத்தை சாதிக்கும்படியாக நான் காரியங்களை நடப்பிக்கிறவளாக நாம் இருக்கிறோம். இதை தேவன் அருவருக்கிறார். தேவன் நீதியாய் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருப்போம் என்பதை தான் நான் உணர்ந்து பார்த்தேன். நீதியாய் தீர்ப்பு செய்தார் தேவன். நீதியுள்ள நியாயாதிபதி.
நாம் மிகவும் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டி இருக்கிறது. அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பூலோகத்தில் எதுவும் நாம் நாட்டமுடையவர்களாக இராதபடிக்கு என் மனசு மாம்சம் விரும்பினதை நிலைநாட்டாதவர்களாய் தேவ சித்தம் செய்கிறவர்களாக தேவனுக்கே பிரியமாய் நடக்க வேண்டுமே என்கிற வாஞ்சையும் விருப்பமும் உள்ளவர்களாக இந்த பூலோகத்தில் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தேவனுடைய நீதியான தீர்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். அதே மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இங்கே பார்க்கிறோம், விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து கை மலமாக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து நிறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொருட்டாக தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்ன அவரிடத்திலே கொண்டு வந்து எப்படியாக ஒரு காரியத்தை அவர்கள் நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், தேவனுடைய ஞானத்தை பெற்றவராக உங்களில் முதலில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று சொல்லும் பொழுது அங்கு ஒருவரும் அவள் மேல் கல்லறிய துணியவில்லை. எல்லோரும் அப்படியே திரும்பி போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு அந்த சிறுத்தை கேட்கிறார், யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா என்று சொன்னார். அப்போ அந்த சிறி சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே அப்படி சொல்கிறார். அப்பொழுது நானும் உன்னை நியாயம் தீர்க்கதில்லை. நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் இவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அவரும் நான் உன்னை நியாயம் தீர்க்கதில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லி அவளுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சூழ்நிலையிலே நாம் தவிக்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்திலோ இல்லை வேலை ஸ்தலத்திலோ இப்படியாக ஒரு சம்பவம் வரும் பொழுது இதில் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? எல்லோரும் செய்கிற வண்ணமாக நாம் செய்கிறோமா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து இரக்க குணத்தை காண்பிக்க வேண்டுமே, இதில் தேவ நீதியை நடப்பிக்க வேண்டுமே என்கிற ஒரு எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சற்று ஆலோசிப்பது நல்லது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சின்ன சிறு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலும் கூட யாரையும் நியாயம் தீர்க்காதபடிக்கு நாம் வாழ்வோம் என்றால் நாம் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவோம். நம்முடைய குடும்பத்தில் தெய்வ சமாதானம் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பமாக நாம் வாழ முடியும். நம்முடைய பிள்ளைகளும் நம்மளை பின்பற்றி வருவார்கள். நல்ல குணங்களை அவர்கள் பின்பற்றி வருவார்கள். ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, கசப்பு, வைராக்கியம், கோபம் இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதையே நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள். யாரெல்லாம் நாம் விடுதலை பண்ணாமல் இருக்கிறோமோ அவர்களும் அவர்களை விடுதலை பண்ண முடியாமல் அவர்களும் இருப்பார்கள். நாம் யாரையெல்லாம் விடுதலை பண்ணுகிறோமோ அவர்களும் விடுதலை பண்ணுவார்கள். இதை நாம் ஆழமாய் சிந்தித்து இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் தோற்றத்தின்படி யாரையும் தீர்ப்பு செய்யாதபடிக்கு நீதியின்படியே தீர்ப்பு செய்வர்களாக, எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய கட்டுகளில் இருந்தவர்களையும் வியாதியில் உள்ளவர்களை விடுவித்தாரோ, பாவ கட்டுகளிலிருந்து இருந்தவர்களை விடுதலை ஆக்கினாரோ, அதே போல் நாமும் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும். அதை தான் தேவன். அப்படி நாம் விடுதலை ஆக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பிரகாசிக்கும், சபை பிரகாசிக்கும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னது போல நம்முடைய சபை அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமீன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரத்திலிருந்து ஒரு வார்த்தை நமக்காக வந்திருக்கிறது, நாம் யாவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக. இந்த நாளிலே சகோதரர் அதைத்தான் சற்று முன்பாக பேசினார். யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அழகாக சொல்லியிருக்கார் ஆண்டவர். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல், அதுக்கு முன்னாடி தான் மேலே சொல்லியிருக்காரு, நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும் பொழுது, ஒருவரை பார்க்கும் பொழுது அவரை குற்றவாளி, குற்றமுண்டு குற்றமில்லை என்று தீர்க்கலாம். அப்படியானால் நாம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். எந்த நீதி? தேவனுடைய நீதியின்படி. நன்றாக யோசித்து பார்ப்போம். நாமே எவ்வளவோ தவறுகள் செய்து தேவனை விட்டு எவ்வளவோ கீழான நிலையில் இருக்கிறோம். அப்படியானால் நாம் நியாயம் தீர்ப்புக்க முடியுமா என்று சற்று யோசித்து பார்ப்போம். இந்த வசனத்தின்படி நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதாவது தேவ நீதியின்படி. இந்த நீதியின்படி தீர்ப்பு செய்கிற அதிகாரம் ஒரே ஒருவருக்குத்தான் இருக்கிறது, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற யாவருமே, நாம் எல்லோருமே இந்த வசனத்தின்படி நாம் குறைவு. நாம் நீதியின்படி, தேவ நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். தேவனுடைய நீதியின்படி. யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தீர்ப்பு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீதியின்படி தீர்ப்பு செய்கிறது. அதாவது அவர் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, பார்த்தோன்னே தெரியும். அதாவது விபச்சார ஸ்திரீ, கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்படணுங்கிறது நியாயப்பிரமாணத்தின் நீதி, பார்த்தோன்னே தெரியும். அதன்படி இவருக்கும் அந்த மாம்சம் இருந்தது. ஐயோ இப்படிலாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றம் தீர்க்கக்கூடிய மாம்சம் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தான் தன்னுடைய சுயத்தை சிலுவையில் அறைகிறார். என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறது இல்லை. இப்படியாகத்தான் இந்த மாதிரி சோதனைகள் வரும்பொழுதெல்லாம், வேலைகள் வரும்பொழுதெல்லாம், எப்படி நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் தீர்ப்பு செய்கிற வேலை வரக்கூடிய சூழ்நிலை, எத்தனையோ காரியம், ஒரு நாளைக்கு எத்தனையோ காரியம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ய விரும்பவில்லை, நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படி செய்கிறேன். இப்படி நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியம், எவ்வளோ காரியம் நேருக்கு நேரம் இப்படி நடக்குதுன்னு யார் சொன்னாலுமே சரி. ஏன்னா இந்த வார்த்தையின்படி இல்லையாத பட்சத்தில் நாம் குற்றவாளி ஆகிவிடுவோம். ரோமர் 2 சொல்லியிருக்கிறார், நீ எப்படினாலும் மற்றவர்களை குற்றவாளியாக்க யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, நோ பிளேஸ், எங்கேயுமே போக முடியாது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக அப்படி வட்டம் போட்டு இப்படி காமிச்சாருன்னா போதும். இதே மாதிரி தான், உங்களில் பாவம் இல்லாமல் வேணா தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நம்மளால் முடியாது, அங்கே நிற்க முடியாது. ஆகவே தான் ஒவ்வொரு சமயம் வரும்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை போலவே சுயமாய் ஒன்றும் செய்யாமல் கேட்க வேண்டும், தேவனிடம் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை நான் என்ன செய்வது, எப்படி நான் இவர்களோடு இடைப்படுவது, இந்த காரியத்தை நான் என்ன, எப்படி தேவ நீதியை நீ செய் என்று ஆண்டவர் சொல்வார். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், சித்தமானதை, என அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தெரியும். சகோதரர் அதைத்தான் சொன்னார், அது வசனம் சொன்னார். 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார், 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இவர் நியாயம் தீர்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? தேவ நீதியின்படி நியாயம் தீர்க்கிறாரு. எப்படின்னா அதான் சொல்றாரு, நான் தனித்திருக்கவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாய். அதாவது நம்மளும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட அவரோடு கூட சஞ்சரித்து அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நாம் இப்படியாக நியாயம் தீர்க்க மாட்டோம். ஆண்டவர் சொல்கிற மாதிரி நான் நியாயம் தீர்ப்பதில்லை, மாம்சத்துக்கு ஏற்றபடி நான் நியாயம் தீர்ப்பதில்லை என்று தான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனெனில் நாம் குற்றவாளிகள் ஆகாதபடிக்காக இப்படி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஒரு சின்ன கருத்தில் கூட சோதிக்கப்படுறேன். நான் அப்படியே வரும்போது பார்க்குறேன், ஹெல்மெட்டு கட்டாயமாக போடணும் அப்படின்னு சொல்லி இன்னிலேருந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ எனக்குள்ளே என்ன தோன்றுறதுங்கிறத பார்க்க, யார் ஹெல்மெட் போட்டிருக்காங்க யார் போடலை, இதுதான் என் பார்வையில் படுது. அப்படியே பாட்டே வாரேன், ஓ இவங்க போடலை, இவங்க போட்டிருக்காங்க, இவங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் இவங்களும் போடாமல் இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா அப்படியே உள்ளத்துலேருந்து தோற்றத்தின்படி சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆண்டவர் கேட்டார், இது ஓ வேலையா அப்படின்னாரு. இது அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் சேர்ந்தவங்களோட, அதுவும் அந்த டியூட்டிக்கு யார் போட்டிருக்காங்களோ அவங்களோட வேலை. நீ ஏன் உள்ளே போய் இப்படி உன்னை கெடுத்து கொள்கிறா என்று ஆண்டவர் சொன்னார். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பாக வந்திருக்கு. இது ஒரு எச்சரிப்பான வசனம். இது ஏதோ நமக்கு அப்படியே நம்மளை தூக்கி ஆறுதல் கொடுக்கும் எச்சரிப்பு. நீங்கள் அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோடு இதோட முடியுது, இதுக்கு அடுத்து போனீங்கன்னா கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க அப்படின்னா டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டோட வார்த்தை. இவ்வளோ நாள் நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம், ஆனால் இனிமேல் இப்போ போர்டு வச்சுருக்கு, டைவர்ஷனில் போங்க, இப்போ தேவ நீதியின்படி நடங்க என்று ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் நல்ல மூடு பேசின தீர்க்கதரிசனமான வார்த்தைக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நம்மிடத்தில் ஒரு பொல்லாத ஒரு ஆவி என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்களையே குறை கண்டுபிடிக்கிற, மற்றவங்களுக்கு என்ன குறை இருக்குது, என்ன தவறு இருக்குது, அவங்க என்ன செய்கிறாங்க என்று சொல்லி நாம் மற்றவர்களையே பார்க்குற ஒரு ஆவி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது ஒரு பரிசயத்தன ஆவி. இதனால் அப்படி இல்லாதபடி, ஆண்டவரே என்னை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே. இன்னொரு காரியம் இதில் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும், இப்படி இவர்கள் செய்யவில்லையே என்று சொல்லி நாம் அதைத்தான் பார்க்கிறோமே ஒழிய, அவர்கள் எவ்வளவாய் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், வியாதியிலே வேதனைப்படுகிறார்கள், அவர்கள் போராட்டம் என்ன என்று சொல்லி அந்த ஒரு இரக்கம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் ஒரு இடத்தில் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்கள் எல்லா பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்தை போய் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். நான் பலியை எதிர்பார்க்குறேன், நான் எதை எதிர்பார்க்குறேன்? இரக்கத்தனை. அப்படி என்றால் எவ்வளவோ நம்ம ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்துகிறதோ மற்ற காரியங்கள் நம்ம செய்தாலும் ஒரு இரக்கம் நம்மிடத்தில் வேணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஒருவன் பலவீனமானால் என் மனம் எரிகிறது இல்லையோ என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஒரு சகோதரன் பலவீனமானால் அவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, என் மனம் எரியணும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அந்த சகோதரனுக்கு எதுக்காக பலவீனம் வந்திருக்கோம், என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம் என்று சொல்லி நான் அநேக காரியங்களை சிந்திக்கிறதுனால, அது சொன்னது போல நாம் அவர்களை என்ன செய்ய முடியல, விடுதலையாக்க முடியல. அவர்கள் விடுதலையாக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது எல்லாரையும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் அவர் என்ன செஞ்சார், விடுதலையாக்கினார். இன்றைக்கி நாம் அநேகரை விடுதலையாக்க முடியாத ஒரு சுபாவம் என்னென்னா, ஒரு பரிசயத்தன ஆவி. என்னென்னா, குறைகள் குற்றங்கள், இவங்க சரியாக இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, நான் இப்படி கூட சிந்திப்பேன், அவங்க சரியாக சபைக்கு வர மாட்டாங்க, இல்லை அப்படி இருக்க மாட்டாங்க, இப்படி ஏதாவது காரியங்களை சொல்லி ஏதோ ஒரு கருத்தை சொல்லி அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஒரு தீர்ப்பை நம்ம சொல்லிடுறோம். ஆனால் தேவன் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீதிமான்கள் எல்லாம் பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க தான் வந்திருக்கார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் தான் பெரிய நீதிமானாக இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா, அநேக நியாய பிரமாணத்தை நம்ம வச்சுருக்கோம். அநேக பிரமாணங்கள் இருக்குது. இந்த நாளில் அந்த பிரமாணங்களெல்லாம் நம்ம எடுத்து போட்டு, ஆண்டவரே நான் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் உன்னை நீதியின்படி நான் நினைச்சிட்டோம், தீர்ப்பு செய்யட்டேன் ஆண்டவரே. நீர் எப்படி எல்லாரையும் விடுதலையாக்கினீரோ அதே போல் நான் நினைச்சிட்டோம், விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. ஒரு இரக்கம் இடத்துல காணப்படணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நான் பலியை அல்ல. ஆனால் அவங்க என்ன நினைக்காங்க, பரிசேயர்கள் பலியைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பலியவே நியாயப்பிரமாணத்தையே சொல்லிட்டு, ஆனால் நோய்கள் சுகமாக்குனது அவங்களுக்கு நினைச்சல, விருப்பம் இல்லை. ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாகிறது அவனுக்கு விருப்பம் இல்லை.
ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது. இதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளிடத்திலும் மனைவியிடத்திலும் புருஷனிடத்திலும் சகோதரிடத்திலும் ஏதோ ஒரு நியாயப்பிரமாணத்தை நம்ம வைத்து கொண்டு இருக்கும் பொழுது தான் அநேகர் நம்ம என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க முடியல. பிள்ளைகளை விடுதலையாக்க முடியல, மனைவியை விடுதலையாக்க முடியல, புருஷனை விடுதலையாக்க முடியல. ஏன் அப்படின்னா ஒரு பிரமாணம். ஆண்டவர் எவ்வளவாய் நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படிங்கிறார். நான் பாவிகளை தான் நான் பார்க்கறதுக்கு ஒழிய நீதிமான் நம்ம இன்னைக்கு நீதியாய் பார்த்து கொண்டே இருக்கிறனால தான் அநேகர் நம்ம என்ன செய்ய விடுதலையாக்க முடியல. இன்னொரு சம்பவத்தை சொல்லுங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இது நான் சொல்லும்போது எனக்கு அதிக ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். இதில் நம்ம வாசித்தோம் யோவான் 5ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கணும் 38 வருஷமாய் ஒரு வியாதி கொண்டு வந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 5ஆம் வருஷம் 38 வருஷம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியை சென்று அறிந்து அவனை நோக்கி சொச்சமாக ஒன்று விரும்புகிறாயே என்று கேட்டார். 6ஆம் வருஷம் வெகு காலமாக வியாதியை சென்று அறிந்து அவனை நோக்கி சொச்சமாக்க வேண்டும் என்று விரும்ப. இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சது போல அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியும். ஏன்னா அங்கே தண்ணி எப்போ கலக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எப்படியாவது சோகமாகணும்னு சொல்லி நிறைய ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 38 வருஷமாக எல்லாருக்குமே தெரியும் அவன் எப்படின்னா வெகு காலமாக வியாதியாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஆண்டவருக்கும் தெரியும். ஆண்டவர் 7ஆம் வசனம் அதற்கு வியாதிசன், ஆண்டவரே நீ தண்ணீர் கலக்க விடாமல் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போயிருக்குள்ள வேறொருவங்க எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சொசமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. 10ஆம் வசனம் ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்ட நோக்கி இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கே நியாயம் அல்ல. என்ன ஆச்சு, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம். 38 வருஷமாக வியாதியோடு கடந்திருக்காங்க. அவன் எப்படியாவது சுகமாகுது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன படுக்கை எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு 38 வருஷமாக வியாதியில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். படுக்கை எடுத்துக்கொண்டு நடனோன்னு அவன் ஏஞ்சி நடக்கான். அவன் கூப்பிட்டு இது உனக்கே நியாயமாக இருக்கானே என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட போய் உனக்கே நியாயமாக இருக்காப்பா இப்படி நடக்கிய, நீ பண்ணு படுத்து கடை, இன்னும் திமிராதனக்கான கடை அப்படின்னா அவங்க நம்ம நினைக்கிறோம். இனிமேல் அப்படி நாங்கள் நம்ம அப்படி தான் இருக்கோம். நம்மிடத்தில் ஒரு சுவாபம் அந்த பரிசயத்தை எப்படி இருக்கும் பாருங்கள். அவன் என்ன ஒரு ஒரு ஆவி அவங்களுக்குள்ளே இருக்குது. நீ நினைச்சி உனக்கே நியாயமாக இருக்கு. என்ன நியாயம், 38 வருஷமாக வியாதியாக கிடக்க அவனை எடுத்துக்கூட அவன் எப்போ ஆண்டவர் சோமாக்கியிருக்கான்னு சொல்லி அவன் எழுந்திருக்கான். ஆனால் இவங்க நினைச்சான் உனக்கே நியாயமாக இருக்கான். என்ன நியாயம்? இதே மாதிரி தான் இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, தோற்றத்தின் முடியை செய்து அநேகர் நம்ம நினைச்சிடும் விடுதலையாக்கலை. ஆண்டவரே இந்த நாளில் நான் அநேகரை நினைச்சிட்டோம் விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே அந்த பரிசேயத்தின ஆவி எனக்குள்ளே நினைக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த நாளில் ஒரு உண்மையாய் ஒரு இரக்கத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே பலியில் இரக்கத்தை வருமன் பாவிகள் நீதிமான்கள் எல்லா பாவிகளையே நான் ரசிக்க வந்தேங்க. யாருக்கு வைத்தியம் தேவை, யாருக்கு வைத்தியம் வியாதியை சென்றாங்க இந்த நாளில். அப்போ ஆண்டவரே நான் மற்றவர்கள் எப்படி இருக்காங்க கூட நான் பார்க்காதபடி அவங்கள விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே அவங்களுக்கான ஜெபிக்கட்டும், அவங்களுக்கான ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே இன்னும் அவங்க இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களா இந்த மாதிரி இருக்காங்களா அந்த மாதிரி இருக்காங்களா அப்படி சொல்லி சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என் குடும்ப ஆசீர்வாதத்தையும் நான் இழந்து விடாதபடி இந்த நாளில் என் கண்களை திறந்தலுங்கன்னு சொல்லி உண்மையாகவே நான் மனதில் நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பேன். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்க தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நான் மற்றவர்களுக்கு என்ன அளக்கணும் அதே மாதிரி தான் எனக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். நான் தாராளமாக ஒரு நல்ல ஒரு மண்பான்மையோடு நான் அளக்கும்போது நிச்சயமாக தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒரு பரந்த மண்பான்மையோட ஆண்டவரும் இருப்பார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணிலுக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணிலுக்கு உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணிலுக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நான் என் கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்க்காம மற்றவன் கண்ணில் நான் துரும்பை பார்த்துட்டே இருந்தா நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு மாயக்காரன். நான் அப்படி தான் உணர்த்தப்பட்டேன். அவர் அருமையாக சொல்லும், மாயக்காரனே முன்பு ஆண்டவரே நான் ஒரு மாயக்காரனை இல்லாதபடி ஆண்டவர் நல்ல ஒரு உண்மையோட நான் இருந்துட்டேன். ஆண்டவர் யாரையுமே ஆண்டவரை தோற்றத்தின்படி நினைக்கக்கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய அந்த இரக்கம் உம்முடைய மனதிற்கும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். ஆண்டவரே பலியை எல்லாம் இரக்கத்தையே விரும்புகிற தேவன். ஆண்டவரே இந்த நாளில் அப்படி ஒரு இரக்க சுவாமி காணப்படும் அநேகரை இணைச்சிட்டோம் விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே இன்னும் நான் 10 வருஷமாக
நான் ஒருத்தர் குறித்து ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்காண்டவர். இந்த நாளில் அதை குழியை தண்டு போய்ச்சிட்டாண்டவர். நாளுக்கு சகோதரர்கள் மத்தியில் யாரை குறித்தும் ஒரு தவறான எண்ணக்குள்ளே வராதபடி, நான் ஒரு மாயக்காரனாக இருக்காதபடி, என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நான் காணட்டு ஆண்டவரே. நான் மற்றவர்கள் இருக்கிற துன்பை நான் பார்த்து விடாதபடி இந்த நாளில் என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நான் பார்க்கட்டும் என்று சொல்லும்போது